சிம்ம ராசி நேர்களுக்கு உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் மறுபடியும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பலவிதமான முயற்சிகளில் உள்ள தடைகளை தகர்த்தெறிந்து தன்னுடைய மூன்றாம் பார்வை மூலமாக முன்னேற்றத்தை கொடுக்கும். அத்தனை பேர்ட்டு நீங்கள் எவ்வளவு உங்களை காயப்படுத்தினாலோ உங்களை கஷ்டப்படுத்தினாலோ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? கோபத்தை வேணா காட்டியிருப்பீங்க, ஆனால் அவங்க திரும்ப கஷ்டத்தை கொடுத்துருக்க மாட்டீங்க. அஷ்டலட்சுமி ஆசீர்வாதம் அப்படிங்கும்போது நினைச்சதெல்லாம் நடக்க போகுது, நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்க போகுது, நல்லதே நினைக்க போறீங்க, நல்லதே நடக்க போகுது அப்படிங்கிறத குரு பார்வை மூலமாக நீங்கள் பெற போறீங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை நோக்கி பயணிக்கும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் உறுதியாக நடக்கக்கூடிய வாய்ப்பும் தன்மையும் குரு பகவான் கொடுக்க போறாரு. திருமண உறவுகளில் ஒற்றுமை ஏற்படும். நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படிங்கும்போது, குரு பெயர்ச்சி பலன்கள் 2025ஆம் ஆண்டு மே மாதம் சரியாக 14ஆம் தேதி நள்ளிரவு 10:30 மணிக்கு குரு பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிருகசீஷம் ரிஷபராசி 2ஆம் பாதத்திலிருந்து மிதுன ராசிக்குள் மிருகசீஷம் 3ஆம் பாதத்துக்குள் பயணம் செய்ய போகிறார். அப்ப குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்லும் பொழுது என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது, என்ன விதமான முன்னேற்றங்களை சந்திக்க போகிறோம் என்பதை பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி குரு பகவானுடைய செயல்பாடுகள் என்ன, அதாவது மாதக்கோள்கள் என்று கணக்கிடும் போது கிட்டத்தட்ட சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சந்திர பகவான், இவர் 4 கிரகம். அப்ப இந்த கிரகங்கள்லாம் மாதக்கோள்கள். இதுல வருடகோள்கள் என்று கணக்கிடும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சனி பகவான், அதுக்கு அடுத்தபடியாக குரு பகவான், அதுக்கு அடுத்தபடியாக ராகு கேது பகவான், சுக்கிரன், சூரியன், புதன், சந்திரன், செவ்வாய், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதக்கோள்கள் அப்படிங்கிறது கணக்கு. இந்த வருடக்கோள்கள் என்று பார்க்கும்பொழுது இந்த 3 கிரகங்கள் வலிமையான கிரகங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய முன்னேற்றத்தை, ஒரு லாக், அவர் செஞ்ச கர்ம வினைப்படி அவருக்கு லாக் ஏற்படுத்த வேண்டும் என்று பார்த்தால் இந்த 3 கிரகங்களுடைய வலிமை ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், சனி பயிற்சி என்றாலே ஒரு பதட்டம், ராகு கேது பயிற்சி என்றாலே மிகப்பெரிய ஒரு பதட்டம், ஆனா குரு பயிற்சி என்றாலே மிகப்பெரிய சந்தோஷம். இதுதான் குரு பயிற்சியோட மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை. அப்ப குரு நமக்கு எங்க வரப்போறாரு, நம்மளுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துக்கு வரப்போறாரு, குரு பார்வை நமக்கு கிடைச்சிருச்சா அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னாலே குரு பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும்னாலும் குரு பார்வை ரொம்ப அவசியம். அப்ப சந்தோஷம், மகிழ்ச்சிகள் என்று பார்க்கும்பொழுது மக்கள் மனதில் இருப்பது குரு பகவானே. அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துக்கு செல்கிறார், அவருடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் உண்டு அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். உங்களுடைய ராசிக்கான பலன்களை நீங்கள் முழுமையாக பார்த்து ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக விரிவாக தெரிந்து கொள்ள நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதே போல் உங்களுடைய தெரிந்த நபர்களுக்கும் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் கட்டாயமாக கொடுக்கணும். ஸோ நீங்கள் கொடுக்க தான், அதாவது உங்களுடைய மனதில் உள்ள ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் பதிவிடலாம். ஏன்னா நம்ம சொல்கிறது பொது பலன்களை திரும்பியும் சொல்கிறேன். இது உங்களுடைய லைஃப்பில் 20% கிடைக்கிற ஒரு பூஸ்ட், அவ்வளோதான். இதை தவிர்த்து உங்களுடைய சுய ஜாதகம் சொல்லி இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் கிட்டத்தட்ட 70 to 80% தான் அந்த ஜாதக ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ண முடியும். இந்த 20% ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்டாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஸோ அதை சார்ந்த விஷயங்களை நீங்கள் முழுமையாக பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிம்ம ராசி நேர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சி மூலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? இந்த குரு பெயர்ச்சி பலன்கள்ல இன்னும் கரெக்டாக ஒரு வாரம் கூட இல்லை, நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பெருமையா சந்தோஷமா பெற போறீங்க, உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் மறுபடியும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டா, உங்களுடைய முயற்சியெல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குமா,
முடியாதுங்கிற வார்த்தை, கிடையாதுங்கிற வார்த்தையை இனிமே உபயோகப்படுத்துவோமா? சிம்ம ராசிக்காரங்க சிறப்பாக வாழக்கூடிய ஆற்றல் உண்டா அப்படிங்கிற அதிகமான கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்குன்னா, நம்ம சொல்ல போற இந்த பொது பலன்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில குரு பகவான் உங்களுக்கு உறுதியாக நல்ல மாற்றங்களையும் நல்ல விதமான முன்னேற்றங்களையும் கொடுக்க போறார் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது குரு பகவான் உங்களுக்கு எந்தெந்த செயல்பாடுகளை செயல்படுத்தி தர போறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். சிம்ம ராசிக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு உள்ளே நுழைகிறார். மிதுன ராசி சிம்ம ராசிக்கு 11ஆம் இடம். ஓகே, அப்ப 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் சிம்ம ராசிக்கு 3ஆம் வீடான துலாம் ராசியை பார்க்க தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா குரு பகவான் சிம்ம ராசிக்கு 5ஆம் வீடான தனுசு ராசியை பார்க்காரு. அதுக்கு அடுத்தபடியாக சிம்ம ராசிக்கு 7ஆம் வீடான கும்ப ராசியை பார்க்காரு தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக. அப்ப இந்த பார்வை மூலமாக உங்களுக்கு என்னென்ன இடங்கள்லாம் பலமாக செல்ல போகிறது, என்னென்ன இடம், அந்த இடத்தின் பகுதி உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். பலவிதமான முயற்சிகளில் உள்ள தடைகளை தகர்த்தெறிந்து தன்னுடைய 3ஆம் பார்வை மூலமாக முன்னேற்றத்தை கொடுக்க போறார். நீங்க நினைச்ச விஷயத்த இனிமேல் உறுதியாக நினைச்ச மாதிரி மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய ஆற்றல் குரு பார்வை மூலமாக பெற போறீங்க. உங்களை விட வயது குறைந்தவர்கள் உங்களுக்கு இனிமே உதவுவாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க. நீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாம ஒரு 1.5 வருஷமா கஷ்டப்படுறீங்க. எவ்வளவு தூரம் டிப்ரெஷன் ஆனீங்க, எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அழுத்தம் வெளியே சொல்ல முடியாதுல்ல. சிம்மராசிக்குன்னு ஒரு கம்பீரம் உண்டுல்ல, அந்த கம்பீரம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா தன்னை வெளிக்காட்டுகிறது. அதாவது காட்டில் உள்ள சிங்கம் எப்படி அடி வாங்கினாலும் அதை லைட்டாக ஏதாவது எதிரிகளோ ஏதாவது விஷயம் தாக்குனாலும் அசால்ட்டாக அதை அனுசரித்து போகக்கூடிய அல்லது சமாளித்து போகக்கூடிய ஆற்றலில் கம்பீரமாக செல்வாங்களோ, அதே மாதிரி தான் உங்களுக்கு கூடவே இருந்து அல்லது உங்களை காயப்படுத்திய கஷ்டப்படுத்திய உறவுகள், நண்பர்கள் மற்றும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அல்லது உங்களுடன் பயணிக்கிற சக தோழர்கள் யாராக இருந்தாலும் சரி, அத்தனை பேர்ட்டு நீங்கள் எவ்வளவு உங்களை காயப்படுத்தினாலோ உங்களை கஷ்டப்படுத்தினாலோ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, கோபத்தை வேணால் காட்டியிருப்பீங்க. ஆனால் அவங்க திரும்ப கஷ்டத்தை கொடுத்துருக்க மாட்டீங்க. நீங்கள் அதை என்ன பண்ணுவீங்க, சமாளித்து போயிருப்பீங்க. ஸோ அந்த நிலையில் பட்ட கஷ்டம் கவலை இனிமே விலக போகுது. ஓகேவா? ஸோ நீங்கள் சிறப்பான தன்மையை செல்ல போகிறீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக அஷ்டலட்சுமியின் ஆசீர்வாதம் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கப்படும். அஷ்டலட்சுமி ஆசீர்வாதம் அப்படிங்கும்போது நினைச்சதெல்லாம் நடக்க போகுது, நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்க போகுது, நல்லதே நினைக்க போறீங்க, நல்லதே நடக்க போகுது அப்படிங்கிறத குரு பார்வை மூலமாக நீங்கள் பெற போறீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடை குரு பகவான் பார்ப்பதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கோங்க, ரொம்ப நாளாக ஆச்சு, திரும்ப நாங்கள் போகாத ஆஸ்பத்திரி கிடையாது, போகாத ட்ரீட்மெண்ட் கிடையாது, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்து பார்த்துட்டோம், எங்களுக்கு சரியான முறையில் ஒரு தீர்வு கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு இருந்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் கிரகங்கள் வாய்ப்பளிக்கின்றன. உங்களுடைய புத்தி கூர்மை செயல்படும். இனிமேல் நீங்கள் ஒரு விஷயத்தை யோசித்து அப்படியே ப்ரொஃபைட்டாக காய் நகர்த்துவீங்க. உங்களுடைய அறிவு ஆற்றலை பார்த்து எல்லாருமே ஒரு மெய் சிலுக்கக்கூடிய ஆற்றல்கள் கிரக பார்வை மூலமாக கிடைக்க போது காதல் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. உங்களுடைய குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 3 வயசு குழந்தை கின்னஸ் சாதனை பண்ணுறாங்க. 2.5 வயசு 3 வயசு குழந்தைகள் கூட தன்னுடைய அறிவு ஆற்றல் மூலமாக கின்னஸ் சாதனை பெறக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுது. அதே போல் படிக்கிற குழந்தைகள் மிகப்பெரிய ஒரு பதவி உயர்வு வரக்கூடிய வாய்ப்புலாம் கிரகங்கள் சாதகமாக இருக்குது. ஸோ அந்த நிலையில் உங்களுடைய குழந்தைகளின் முன்னேற்றம், உங்களுடைய குழந்தைகளின் அறிவு ஆற்றல்கள் மூலமாக வெளிப்பாடின் தன்மை மூலமாக ஒரு மதிப்பும் மரியாதையும் அவர்களுக்கும் கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் குருவின் பார்வை உங்களுக்கு அமர்ந்திருக்கிறது. அதே போல் திருமண தடைகள் விலக போகுது. ஏன்னா சனி பகவான் 7ஆம் இடத்துல உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டாரு. இப்போ அவர் ராசிக்கு 8க்கு போயிட்டார். ஸோ சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போனால் பிரச்சனை, கவலை, போராட்டம் நாங்கள். ஸோ அதெல்லாம் கிடையாதுங்க. அவருடைய பார்வை தான் உங்களை கஷ்டப்படுத்தும் நான் சொன்னேன். இதை நிறைய பேர் ஏற்றுக்கிட்டாங்க. ஆமாங்க ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய பார்வையினால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னாங்க. ஸோ இப்போ அவருடைய பார்வை விலகிடுச்சு. குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ல்
டைரக்டாக விழுகுது. ஸோ அப்போ குருவின் பார்வை உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது. குருவின் பார்வை மூலமாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையின் மூலமாக பார்ப்பதனால் உங்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை நோக்கி பயணிக்கும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் உறுதியாக நடக்கக்கூடிய வாய்ப்பும் தன்மையும் குரு பகவான் கொடுக்க போகிறாரு. திருமண உறவுகளில் ஒற்றுமை ஏற்படும். அதே போல் பார்த்திங்கன்னா புதிதாக தொழில் தொடங்கணும், தொழில் தொடங்கி வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்களுக்கு உறுதுணையாக நண்பர்கள் இருப்பாங்க. ஸோ அதன் மூலமாக நீங்கள் மாற்றத்தை சந்திப்பீங்க. வீண் அலைச்சல்கள் உங்களுக்கு விலகும். உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உங்களுக்கு பயன்பெற போகிறது. அப்போ சிம்ம ராசிக்காரங்க சிறப்பாக இருக்கலாம் என்பது குருவின் பார்வை மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தி, தைரியத்தையும் அதிகப்படுத்தி வெற்றி பெறக்கூடிய ராசி என்றால் சிம்ம ராசியே என்று இந்த குரு பயிற்சி பலனில் சொல்லுகிறேன்.